அன்பார்ந்த கடவுள் ஒரு டிவி நேயர்களே, கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களுடைய நிலைமையை நம்ம பார்த்தா தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக வைகாசி மாதத்தில் சூரியன் எப்போதுமே வைகாசின்றது ரிஷபத்தில் இருப்பார். அவர் கூட குரு இப்போ இருக்கார். சூரியன் குருவே பெரிய யோகம் தான், சௌபாக்கிய யோகன் பேர் என்னெல்லாமோ சொல்லிக்கோங்க. அது கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களால் ஜீரணிக்க முடியாது, அதான் உண்மை. அதோட வேடிக்கை என்னென்னா, செவ்வாய் இந்த வருஷம் ராஜா, அவர் தான் ராஜா. அடி தடி வதா குத்து இனிமேல் பார்க்க போகிறீங்க. இந்த மாதத்துலேருந்து ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். அது பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போதைக்கு சொல்லிடுறது, செவ்வாயும் ராகு ஒன்றா கூடினால் மீனத்தில் உட்காந்து மோட்சஸ்தானங்களோட மீனத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாறையை பார்க்குறாரு. செவ்வாய் 18ஆம் தேதி வைகாசி மாதம் 18ஆம் தேதி மாரி தான் செவ்வாய் மேஷத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்காந்துருக்கிற அந்த புதனும் சுக்கிரனும் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டுமே மாம மச்சான் தான். அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி மச்சானுக்கு கூடயே போக வேண்டியது. ஒரு 4 நாள் கேப்லேயே விட்டு போவாங்க. இப்போன்னா 7ஆம் தேதி விச்சிகத்து சுக்கிரன் போவார். உடனே 11ஆம் தேதி புதனும் இதுக்கு ரிஷபத்துக்கு போவார். 2 பேர் ரிஷபத்துக்கு போயிடுவாங்க. ரிஷபத்தில் எதுக்கே சூரியனோட குரு இருக்கார், புதனும் சுக்கிரனும் உட்காந்துட்டாங்க. எப்பா தாங்குமா, வழிஞ்சி ஓடும். இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார். நம்ம பயன்படுத்தவே தெரியாது. நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம். அது வாழ்மூல் தான். அது இப்பேற்பட்ட தன்மையில் இருக்கும்போது, செழிப்பாக இருக்கும்போது, இயற்கை வளம் வரும் நல்லா விற்கிறதுக்காக வேண்டி பஞ்சபூதங்கள் செம்மத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் கடவுடல், அதே மாதிரி நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. சந்தோஷமான விஷயங்கள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயிற்றில் கையில் பையில் இனிமேல் பேக்கெட்டே போகாது, அவ்வளோ இருக்கும். சொத்து புத்தெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாரும் கிடைக்கும். அதுக்காக நான் மொத்தமே வாங்கி போகிறேன்னு எல்லாம் நடக்காத காரியம். இருக்கிறத பிடிங்கிட்டு போடுவார். எல்லோரும் வீடு வசதியோட தரித்திரம் போடும். ஃபஸ்ட்டு தரித்திரமும் போயிடும். வீட்டுக்காக திறந்து கூட வைக்கலாம், எவனும் கொள்ளடிக்க மாட்டான், ராமராஜ்யம் மாதிரி. ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க. எல்லா விஷயத்திலும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சூழ்நிலை உண்டாகும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது, சமுதாயம் வாழணும். அந்த அண்ணன் அனுபவிங்க, சந்தோஷப்படுங்க, வெற்றி வாழ்க்கை போகாதீங்க. ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்னீங்களே, அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு நினைக்கும், 0 ஆகிடும். பிரிட்டிஷில் கூட பிரிட்டனில் அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு. இதுக்கு வார் த்ரெட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. அவனை அழிக்கிறான். ரஷ்யா மூக்கோடு வச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கு, அது நாசம் பண்ணிட்டு இருக்கு. சைனா நொங்கன்னு பிடி பாகிஸ்தான் கலைப்பட்டு பண்ணிட்டு இருக்கான். இது தீவிர இப்படி தான் இருக்கும். நேபாள் கேட்கவே வேண்டாம். இந்தியாவில் பார்டர் பட்டு உள்ளே பில்டிங் கட்டின்னு இருக்கான் அவங்கள்ட்ட, அதை கூட தெரியல அவங்களுக்கு இப்படி இருக்காங்க. ஸோ இதுக்காக சொல்கிறாங்க, காஷ்மீர் நம்மளுது தான். இப்போ என்னத்துக்கு தகராறு காஷ்மீரில்? இதெல்லாம் இதுன்னே கொண்டு ஆக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கை திறன் இருக்கும்போது அந்த செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேட்ச்சுக்கு வந்துடுவார். ராகு தனியாக இருப்பார். சனீஸ்வரன் அழகாக கும்பத்தில் உட்காந்துருக்கார். சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம், புதன் சுக்கிரனுக்கு கேந்திரம், அந்த குருக்கு கேந்திரம். இந்த மாதிரி கேந்திரத்தில் வரும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை. நெட்வொர்க் பிரகாரம் தானாக கொட்டிடும். அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது. ஒன்று கூட மறைவு யோகம், பொண்ணாக்கட்டி யோகம், அந்த யோகம்லாம் கிடையாதுங்க. நம்ம சொல்லிக்கலாம். வேணாம், நீ மறைஞ்சிருந்தானா உனக்கு தான் வராது தவிர மொத்தமாக கொடுக்கதான் போவான். எப்படியாவது யார் மூலமாக அவனுக்கு சேரும். அதனால் நமக்கு புரிஞ்சுக்கோ, நெட்வொர்க் நன்னா ஒர்க் பண்ணும். சேட்டலைட் கொண்டு எங்கேயோ வச்சுருக்கானே, அது பாழாயிடும். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆளுங்களே அழிப்பானுங்க வெளிநாட்டில் உட்காந்துட்டு. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, கடல் கடந்து திரவியந்தீடெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே கொட்ட போகுது. கடல் கடந்து திரவியந்தீடெல்லாம் இங்கே திருப்பி இங்கேருந்து சுடின்னு போட்டால் உண்டு. இங்கேருந்து கொண்டு போனால் தான் எல்லாமே தூங்குறதுலேயும் நல்லா இருக்கும். கண்ணு கூட பார்க்கலாம். நல்ல காலம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாட்டு போகிறதில்ல. இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வரிசையாக கும்பத்திலேருந்து ரிஷபம் வரைக்கும் 2 இருக்கும். இந்த மாதம் முடிவில் வரும்போது, அதாவது மாதம் முடிவுன்னு சொல்லக்கூடியது 31 மே சொல்லக்கூடியது உங்களுக்கு மேஷ செவ்வாய் போவார். இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூன் மாதம் 30ஆம் தேதி, ஜூன் மாதம் அந்த 11ஆம் தேதி அன்றைக்கு தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கிரன் போய் மீனத்தில் உட்காந்துப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே இது கண்ணியில் இருப்பார், ராகு மீனத்தில் இருப்பார். பார்க்கலாம், வேடிக்கை. நமாஷ். இனிமே ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த குரோதி வருஷம் ரிஷப மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் வைகாசி மாதத்தில் மன அமைதி நன்னா இருக்கும், திருப்தியாக இருக்கும். குறைகள்லாம் தானாக காணாமல் போடும். மனசில் சஞ்சலங்கள்லாம் இருந்து ஒன்றும் முடிக்க முடியாத எல்லாம் இன்டரப்ட் பண்ணி பாதியாக நிற்கிற எல்லா விஷயங்கள்லாம் காணாமல் போய் அது எப்படி சொல்யூஷன் பண்ணி முடிக்க முடியுது அந்த டெக்னிக்கை உடனே வந்து செயல்படுத்தி பகவான் உங்களை செயல்படுத்தி முடிச்சு வச்சுருவார். காலநேமத்தானங்கள்லாம் உங்களுக்கு வந்து கைகூடி உங்களை முடிக்க வச்சிடும். வியாதி நோக்கு அது இது பிரச்சனைகள் அது உடம்புல அத்தனையும் காணாமல் போடும். இந்த டாக்டர் கொடுத்து தான் உனக்கு வியாதி சரியாக போகணும் அவசியம் இல்லை. அது ஒரு ட்ராமா. அது ஒரு டாக்டரையும் படித்து பொருளையும் கொடுத்து அவனையும் கொடுத்து யாரையும் நீட்டிச்சு இப்படி கதை பண்ணி இன்னொரு நாரையும் கொடுத்து இதெல்லாம் அவன் பொழுதுபோகுது. அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு அறிவினால் தான் பண்ணுறோம். நமக்கு அறிவு இருந்ததுன்னா ஒழுங்காக எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கணும். ஏன் அறிவு காணாமல் போட்டு நடுவில் அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம் வேணும். இந்த சமயத்தில் வந்து ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. இந்த அஸ்ட்ராலஜியில் கொண்டுறதைங்க ஜென்மத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. அது இது எல்லாத்தையும் விருத்தி கொடுக்கணுமே. ஜென்மத்தில் குரு உட்கார்ந்துருக்கார், கூடயே சுக்கராச்சாரியர் உட்கார்ந்துருக்காரு. பார்த்தீங்களா, இவர் கொடுத்தது அவர் வேணாம் பார், அவர் கொடுத்தது இது உண்பார். இதுதான் யாரோ தட்டி பசின்னு போனானா அந்த மாதிரி கைக்கு வந்து வாயிடல. அந்த மாதிரி தான் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு ரிஷபத்தில். ஆனால் அவ்வளோ சொல்கிறாங்க நிறைய அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாம் கிடைக்கும். புத்தியை பயன்படுத்திக்கோங்க. புத்தியை ஐக்கியம் ஒர்க் பண்ணிடுச்சுன்னா உங்கள் உண்டு எதுவுமே இழப்பே இருக்காது, பிரமாதமாக இருக்கும். என்ன நமக்கு தெரியாதானே, என்கிட்ட எனக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் என் குழந்தைகளுடைய எல்லாம் அவனோடது எல்லாம் அவளுக்கு தான் சொல்லிட்டு அவள் பேர்லேயே எழுதி வச்சுருங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கும் தனியாக வச்சுக்காதீங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவளோட வாழ்ந்து பாருங்கள். அப்புறம் சௌக்கியமாக இருக்கும். சொத்தே வெளியில் போகாது, கவலைப்படவே வேண்டாம். அது மாதிரி தனக்குன்னு ஒன்றும் இல்லாதபடி மற்றவருக்காக வாழக்கூடியது தான் ரிஷபம். கலைஞர்கள், உழைப்பாளிகள், டெக்னீஷியன் அதெல்லாம் அவங்க தான். எத்தனை இதுக்கும் அவங்க தான். அத்தனும் அவங்களால தான் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆதாயம், ஜீவனாதாயம் கிடைக்கிறது, மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷம் கிடைக்கிறது, உலக விஷயம் தெரிஞ்சுக்கிற அமைப்பு கிடைக்கிறது. எழுத்தாளர்கள்லேருந்து கத்திரிகைலேருந்து ஞானிகள் இதுலேருந்து ஞானம் தபஸ்பதி சொல்கிறதுலேருந்து உலக விஷயம் அனுபவிக்கலேருந்து ஆத்மத்துவ விஷயம் அனுபவிக்கலேருந்து ரிஷபம் முக்கியமானது. காரணம் ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேர் இருக்காங்க. அந்த பக்கத்தில் புதனே, இந்த பக்கத்தில் செவ்வாய். அதுக்கு பூர்வ புண்ணியமே சூரியன் தான். பாக்கியம் சப்தமாதி பார்த்தோன்னா அதே செவ்வாய். பாக்கியத்தை பார்த்தான்னா சனீஸ்வரன். பாக்கியத்தை சனீஸ்வரன் 9-10 மேஷத்துக்கு 10-11. இது 9-10. 9-10 தர்ம கர்ம யோகத்தை கொடுக்கறது. பார்த்தீங்களா, மற்றதுக்கு தர்ம கர்ம யோகம்லாம் கிடையாது. இதுக்கு மட்டும் தான் வருது. அது எப்போவோ வரும். இதுக்கெல்லாம் இதுக்கு மட்டும் தர்ம கர்ம யோகம் வருது பாருங்கள். ரிஷபம் இஸ் வெரி பெஸ்ட்டு. உலகத்தில் ஏதோ வருவோம் போவோம் வாழ்வோம்னு சொல்லி வெளிநாட்டு இருக்காங்க பாருங்கள். ஆர்டிஃபிஷியலாக சந்தோஷத்தை உண்டாக்குறது அதெல்லாம் கலை இல்லை. கலை இயற்கையாகவே கலைகள். இயற்கையான குயில் கோவுறது, அது வச்சுறது, இந்த பண்ணுறது, இயற்கையோடு ஒன்றா வாழ்க்கை வாழ்றது, எளிமையான வாழ்றதுக்கு அவனோடு தொடர்பு கொண்டு வாழ்கிறது இதெல்லாம் அனுபவிக்கணும். ஆனந்தம் இருக்குல்ல. ஒன்றும் பணம் பொருள்லாம் அப்புறம் தான். சந்தோஷத்தை அனுபவிக்கிறது குடும்பமாக நம்ம பாரம்பரியத்தை வச்சுன்னு அவனோட பகவானோட அந்த தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்களோட படைக்கப்பட்ட தெய்வங்கள்லாம் இருக்குது. அதோடு இருந்து வாழ்ந்து அனுபவிக்கிறது எவ்வளோ ஆனந்தம் இருக்குது. அதுதான் மறுபடியும் கொண்டு வரான். இந்த ரிஷபம் தான் அதை கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. ரிஷபராசி மட்டும்தான். ஏன்னா மாடலிங்லேருந்து எல்லாத்துலேருந்து கலையிலேருந்து உள்நாட்டு வெளிநாட்டு எல்லா கலையிலேருந்து சாப்பாடு தீனி தின்றது அந்த ரெசிபி ஃபேஸ்லேருந்து அது தவிர ப்ராடக்டிவ் வழியிலேருந்து அது தவிர புதுசாக பயிர்கள் போடுறது அந்த காலத்தில் அந்த பயிர் இந்த பொருள் போடுறது அதெல்லாம் அவங்க தான். ரிஷபம் தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. டிசைனிங் அத்தாரிட்டிலேருந்து எல்லாம். இந்த கம்ப்யூட்டரில் சனீஸ்வரன் 9-10 சொன்னால சனீஸ்வரன் தான் கம்ப்யூட்டருக்கு. ராகு வந்து ஓவரால் சேட்டலைட்டு. அந்த கம்ப்யூட்டருக்கு தொடர்பு கொடுத்து ஓவரால் பண்ணி எல்லாத்தையும் அங்கேருந்தே டீம் ஒர்க்கை கொண்டு வந்து விட்டுறான். நெட்ஒர்க்கு, பஞ்சபூதங்கள் கனெக்ஷனை, வாயு, அந்த எல்லாமே நெருப்பு, அக்னி, இவர் அக்னி எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு மண் எல்லாமே ஒரே நிலையை கொண்டு வந்துடுறது ஆட்டோமேட்டிக்காக ராகு கேதுகள் மட்டும்தான். அதனால தான் நம்ம சௌரியத்தை ஏற்றாமல் ராகு கேது இவ்வளோ பண்ணுறாங்க. உட்காந்து கையை ஆட்டிக்கலாம். டீம் ஒர்க்காக பண்ணுறது, மனசில் உத்வேகத்தை கொடுத்து செயல்படுத்தி முடி பாபமாவது புண்ணியமாக செயல்படு அப்படி சொன்னால் தான்
ரிசல்ட் ஓரியேஷன், நம்ம ரிசல்ட் நிறைய வரும். நீ நல்ல நேரம், கெட்ட நேரம், அந்த நேரம், இந்த நேரம் அப்படி பார்த்துருக்கோம். முக்கியமானது வேணால் பார்த்துக்கலாம், அது கூட அவன் பண்ண முடியாது. அவன் போட்ட பிரகாரம் தான் ப்ரோக்ராம் பண்ணுறதா. நீ போட்ட மாதிரி ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை நாட்டிலையும் எவ்வளோ அபத்தம் வருது. புரியுதா? புரியுதில்ல உங்களுக்கு? பகவான் கிருஷ்ணனை விட்டுறாதீங்க. நீ என்ன சொல்கிறேன்னா, சுக்கராச்சாரியார் கிருஷ்ணனுடைய மச்சான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேணாம் நமக்கு. புதன் பக்கத்து வீடே இருக்குது. செவ்வாய் அயனசேன போகும். நல்ல வேலை, உழைப்பு, கலை, திட்டு, அது விஷயம், கிரிப்பு, ஒரு ஈர்ப்பு எல்லாம் ஓணும் இல்லை. சும்மா வெட்டியாக வாழ்ந்துருக்கக்கூடாது. அதெல்லாம் வாழ்க்கை அத்தனை வசதிகளும் செவ்வாய் கொடுக்குறாரு. அயனசேன போகத்தில் கொடுத்துருக்காரு. அதே செவ்வாய் தான் இந்த ரிஷபத்துக்கு களத்திரமாக ஷேரிங்காக இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி. களத்திரம்ன்றது ஷேரிங்காக ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை கொடுத்து உயிர் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை வசதியும் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுடைய பூர்வ புண்ணியமாக சொல்லக்கூடியது புதனாக இருக்கிறவர், கன்னி புதன். களத்திரம் செவ்வாய். 9, 10 சொல்லக்கூடிய தர்ம கர்மம் சொல்லக்கூடிய பாக்கியமும் கர்மமும் தொடர்புள்ளது சனீஸ்வரர். மகரம், கும்பம். மோட்சத்துக்கு போக வேண்டிய ஸ்தானம்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடியது மீனத்தில் குரு. அவர் உள்ளேயே உட்காந்துருக்கார். கவலையே இல்லை நமக்கு. லாபாதிபதி உட்கார்ந்துருக்காரு. களத்தில் சம்மந்தப்பட்டவர் 18ஆம் தேதி, அதாவது அந்த ரிஷபத்துக்கு 18ஆம் தேதி, அந்த என்ன மாதம் கழித்து 31ஆம் தேதி மே மாதம் போயிடுறார். அழகாக உட்காந்து அந்த இதுக்கு வந்துடுறார், மேஷத்துக்கு வந்துடுவார் செவ்வாய் ராகு விட்டு. அந்த புதனும் சுக்கிரனும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சுக்கிரன், புதன், குரு, சூரியன் உட்கார்ந்து யோகத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. என்னெல்லாம் யோகம் இருக்குது. ஏதோ படத்தில் பார்த்தேன், இந்த கேர விஜயா பிச்சை திரும்பும்போது மாலை ஒன்று போட்டுரும், ராணி ஆகிடுவாடம். அந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இன்னவர் இப்படி இதுன்னு கிடையாது. இப்படி யார் வேணால் எப்படி வேணால் நாட்டை ஆளக்கூடிய ஒரு வகுப்பி, அந்த பெரிய போஸ்ட்டு கண்டர்லேருந்து கலைஞர்லேருந்து யார் வேணால் எப்படி சொல்லக்கூடிய கலைஞர்கள் கௌரவப்படுத்தி உயர்த்தப்படுவாங்க. கீழ்நிலைன்றது ஒன்றும் கிடையாது. வறுமைத்தன்மையில் கீழ்நிலை பாராட்டப்படக்கூடிய நிலை அமைப்பு இருந்ததுன்னா அவங்கள தூக்கி கொடுத்து லிஃப்ட்டு பண்ணி மேலே கொண்டு வருவார். விழிப்புணர்ச்சி கொடுத்து உங்களை கொண்டு உயர்த்தி அந்தந்த மூளை எப்படி எந்த நேரத்தில் எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் அந்த டெக்னிக்கெல்லாம் இன்வால்வ் பண்ண வச்சு பண்ணிவிடுவார். நம்மளாம் எதுவும் பண்ணுறதால நம்ம ஏன் அப்படி இருக்கோம்? அதனால் ஆட்டோமேட்டிக் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. ரிஷப மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் பாக்கியம் இருக்குது. குழந்தைகளுடைய நல்ல வளர்ச்சி நன்னா இருக்கும், ஆரோக்கியம் கூடும், சக்தியாக இருக்கும். வயசானவங்கள்லாம் வயசு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை நீடிக்கும். நல்ல தெம்பு கொடுத்துட்டு மறுபடியும் 40 வயசு ஆனவருக்கு அமைக்கும். டாக்டர் அங்கே கதவை போட்டு வீட்டுக்கு வந்துடுவானுங்க. எல்லாமே ஆஸ்பத்திரி விட்டு ஆஸ்பத்திரி காலியாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ரிஷப சம்மந்தப்பட்டவர்கள்லாம் ஆஸ்பத்திரிலாம் போன அவசியமே இல்லை. ஆரோக்கியம் கண்கூடாக இருக்கும். நல்ல திருப்தி, ஓய்வு, ரெஸ்ட்டு, வணக்கம், நல்லா உழைப்பு, என்னென்ன உண்டோ அத்தை பெருமை, கௌரவம் எல்லாரும் கிடைக்கும். குழந்தைகள் தானாக அப்படியே விருத்திக்கு வரும். ஒரு பழம், காய், செடி விருத்தி பாருங்கள். நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோமா, அதுவாக தானாக கிடக்கிடன்னு வருது இல்லையா? அதே மாதிரி தானாக வரும். தானாக எப்படி வரும் கேட்காதீங்க. ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்க மாட்டீங்க. உங்களை பார்த்துன்னு வளரும். குழந்தைகள் எப்போதுமே பெரியவங்களுடைய ஆக்டிவிட்டி கவனிச்சிக்கும், அது பிரகாரம் வரும். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நீங்களே இன்வால்வ்மெண்ட் எடுத்து பண்ணுங்கள். குழந்தைகள் அரவணைப்பு எப்போது இருக்கணும். அதே சமயத்தில் வெளியே வட்டாரத்தில் எச்சரிக்கையாக பழகணும். குழந்தைகள் ஆவலை விட்டு எதிர்க்க போட்டிங்கன்னா அது ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நல்லது நிறைய நடக்கும்போது இன்னொன்று வேறு உதவாதது நிறைய இருக்குது. அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய பழங்கள் என்ன பண்ணணுமோ அப்படி பக்குவப்படுத்திக்கோங்க. வேறு ஒன்றுத்துக்கு இல்லை. சத்சங்கத்தில் ஈடுபடுத்துங்க. சப்தமாதிபதி சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷம் ராஜா, கவலையே இல்லை. அவர் களத்திரமாக இருக்கார். அயனசேன போகத்துக்கும் இருக்கார். அதனால் நல்ல உள்நாடு வெளிநாடு எல்லா நாடும் போகக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் அங்கே போய் செட்டில் ஆகிடாதீங்க. காசு சம்பாதிச்சுக்கோ, எதுவும் சௌகரியம் உண்டு. ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டி ஜாஸ்தி இனிமேல் அந்த ஊரில். அதனால் வெளிநாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கேயே நமக்கு அப்படி தான் இருக்குது, பழக்கமாக இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நம்ம பொறுத்த வரைக்கும் அப்ஹேண்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். அதாவது இந்த வைகாசி மாதன்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14 வரைக்கும், இன்னும் 32 நாள் அது வைகாசி. மே 14லேருந்து ஜூன் 14 வரைக்கும் உள்ள காலம்தான் வைகாசி மாதம். அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் எல்லாமே சொடக்கு போட்டால் காரியம் நடக்கிற உடனே டக்கு நடந்துடும். கால நேரங்கள்லாம் பாழாகாமல் போகபாகி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அதாவது உண்டான நேரத்தில் அதாவது கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க, அனுபவிப்பீங்க. சொத்து பொத்து இழந்ததெல்லாம் மீட் பண்ணுவீங்க. அதே சமயத்தில்
தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கிடுவீங்க, வீடு பராமரிப்பு பண்ணுவீங்க, வாகனம் இதெல்லாம் பணம் வரும்போது மட்டுமல்ல, நமக்கு நினைப்புகள் அதுக்குண்டான ஆக்கப்பூர்வமான செயல்கள் வரும்போது தான் நம்மளால் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு ஓட்டை விழுவது கூட பண்ண முடியாது. நம்மள பார்த்துன்னே இருக்க வேண்டியதான். வி டோன்ட் கிவ் ப்ரையாரிட்டி, வி கிவ் ஈவன் ப்ரையாரிட்டி கொடுத்தா கூட நம்மளால் போய் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டீம் ஒர்க் செய்யறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் டீம் ஒர்க்குன்ற இன்வால்வ்மெண்ட் வைக்கும். எல்லாம் ஒருங்கிணைந்து வரக்கூடிய காலம் இது. நல்லா பயன்படுத்திக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆயுஷ், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், தனம், தானியம், புண்ணியம் இதெல்லாம் பகவான் ஒருங்கிணைத்து கொடுக்குறார். அப்படி கொடுத்து நமக்கு வாழ தெரியலன்னா சாமர்த்தியம் கொடுக்குறார், அதையும் கொடுத்துட்றார் இந்த மாதம். அப்படியும் வாழ தெரியலன்னா மற்றவங்க மூலம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறார், டீம் ஒர்க். இது கூட பண்ண அப்புறம் இதில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பயப்பட வேண்டாம். சனீஸ்வரர் பார்த்து ஏதாவது பயந்துட்டே இருக்காங்க, போலீஸ்காரனை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்குது. அவரோட டியூட்டி அவர் பண்ணுறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. தர்ம கர்மாதிபதி தன்னுடைய காரியத்தை ஒழுங்காக செய்கிறார். 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் சனீஸ்வரர், 9-10 அதனால் சிறப்பாக அமைக்கக்கூடிய அமைப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். வக்கரமாகாதனால எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது கிரகம் வக்கரமானால் தான் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு உண்டான வழி கிடைக்கும். ரோட் பிளாக்கு அந்த வரா மாதிரியே திடீர்னு பள்ளம் ஒண்டியிருப்பான், எலக்ட்ரிஷியன் அது இது அது மாதிரி ஏதாவது தண்டி திண்டாடுறதில்லை. அதனால் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிரகங்களுக்கு இந்த மாதம் இல்லாதனால ரொம்ப பூரிப்பு லைஃப்பில் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.